ஆச்சரியமான மகிமைகளை சொல்ற அணுவாகம். அப்புறம் 8 அணுவாகம் சர்வவியாபியான பகவானை சொல்லி ஏகாதச அணுவாகம் 9 அணுவாகம் சொல்லிட்டு 8 அணுவாகம் சொல்லிட்டு 9வது அணுவாகத்துல பகவானுடைய பிரார்த்தனைகள்லாம் சொல்றேன். அப்படி நமஸ்காரம் பண்ற அந்த பரமேஸ்வரா நமஸ்தே ருத்ரா மன்யுன்னா கோபம்னு அர்த்தம். பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு இங்க சொல்லல, பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு. உன் கோபத்துக்கு நமஸ்காரம்னு சொல்லுவானே, வேதமே சொல்ற வார்த்தை அது. அப்ப கோபம்னா என்ன? ரொம்ப பெருசா. கோபம்னா என்ன? வேதம் சொல்றது சிவபெருமானுக்கு 2 வடிவம் இருக்கு. கோராண்யா சிவான்யா யச்சத ருத்ரீயன் ஜுஹோதி யைவாஸ்ய கோரா தனூஹு தாந்தேன சமயதி யத்வசோர்தாராம் ஜுஹோதி யைவாஸ்ய சிவா தனூஹு தாந்தேன ப்ரீணாதி யோவைவ சோர்தாராயை அப்படின்னு வேதம் சொல்றது. கோராண்யா சிவான்யா. கோரம்னா கோரமான வடிவம். கோரமான தித்தி பல்லு, கொட்டாப்படி கட்டை, கருவிழி, செம்பட்ட மயிறு அப்படி அர்த்தம் இல்லை. சிவபெருமான் 2 விதமா சொல்லலாம். இது புராணோக்தமா சொல்லணும்னா சோமாஸ்கந்தர், நடராஜர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி இவர்கள்லாம் சிவமான வடிவங்கள். காலபைரவர், அகோரர், வீரபத்ரர் இவர்கள்லாம் கோரமான வடிவங்கள். காலசம்ஹார மூர்த்திலாம் சொல்ற மத்தியில இப்படியும் பிரிச்சு சொல்லலாம். அது மொத்தம் 26 வடிவம் இருக்கு சிவபெருமானுக்கு. மொத்தம் எத்தனை வடிவம் இருக்கு சிவபெருமானுக்குன்னா 26 வடிவம் இருக்கு. இந்த பானம் சிவபெருமான பூஜை பண்ற பஞ்சாயதன பூஜையில அந்த வடிவத்துக்கு பானம்னு பேர். இந்த குழவி மாதிரி வைக்கிற மத்தியில கீழே இருக்கு பாருங்க, அதுக்கு ஆவடையார்னு பேர். இந்த மேல இருக்கு பாருங்க, இந்த குழவி இருக்கு, இந்த குழவி வேற கீழே உள்ள கல்லு வேறையாதான் வைப்பா. இந்த குழவி மட்டும் இங்க உள்ள மலையில உள்ள கல் எடுக்கக்கூடாது, நர்மத நதியில இருக்கும், அதை எடுத்துன்னு வரணும். ராஜராஜ சோழன் பெருவுடையார் பண்ணியிருக்கான் பத்தியில, அதை கொண்டு வந்தது நர்மத நதியிலேருந்து. ராஜேந்திர சோழன் பண்ணியிருக்கானே கங்கை கொண்ட சோழபுரத்துல, அதை கொண்டு வந்தது நர்மத நதியிலேருந்து. அது ஒரு ஆச்சரியம் சொல்றேன். இந்த கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற அந்த ஊருக்குள்ள விசேஷம். என்னோட அந்த அண்ணாபிஷேகத்தின் போது அந்த ஹிஸ்டரியை நான் போட்டிருந்தேன். என்னோட சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக்லயோ பார்க்குறவாளுக்கு தெரியும். அது இவன் யார் பரியந்தம் ஜெயிச்சானோ, தாய்லாந்து பரியந்தம், மியான்மர் பரியந்தம் போய் ஜெயிச்சான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 2 பேருமே. அங்கேருந்து உள்ள ஜெயிச்ச ராஜாக்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு அவ ஒவ்வொருத்தர் தலையில ஒவ்வொரு குடம் கங்கை தூக்கி வச்சுட்டான். தூக்கி வச்சு எல்லாரும் தூக்கின்னு வரணும். அங்கேருந்து தூக்கின்னு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அபிஷேகம். அந்த ராஜாக்கள் ஜெயிச்ச ராஜாக்கள் தலையில கங்கையை கொண்டு கங்கை அடிமைப்படுத்துறதா அர்த்தம் இல்ல, பாக்கியத்தை கொடுக்கறதா. கையில விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு அப்படி அழிச்சுன்னு வரல, எல்லார் கையிலையும். இன்னைக்கு சொம்ப கொடுத்தா பெரிய பெருமை இல்லையா? அது தலையில பரிவட்டத்தை கட்டி மாலையை போட்டா தலகால் புரியல, பெருமைன்னு தானே நினைக்கிறோம். அது மாதிரி எல்லார் தலையிலையும் சொம்ப கொடுத்து தூக்கின்னு வர சொன்னான். அதை பரமாச்சாரியார் 84வது வருஷம் உடையார்பாளையம் செப்பேட்ல ஒரு விஷயத்தை கவனிச்சா பெருமாச்சாரியார். என்ன கவனிச்சால்னா, இந்த இஸ்லாமிய படையெடுப்பும் போது காஞ்சிபுரத்துல இருந்த இந்த மடம் அப்பதான் அங்கிருந்து கிளம்பினது. இதுதான் ஒரிஜினல் ஹிஸ்டரி. இதெல்லாம் நாம நடுநிலையா இருந்து பார்க்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்குள்ள சண்டை போட்டுட்டா நஷ்டம் நமக்கு தான். அப்படி கிளம்பி வரத்தே இவர்கள் கும்பகோணத்துல அப்பதான் தங்கினார்கள். காஞ்சி பீட்டாதிபதிங்கிறவா கும்பகோணத்துல தங்கினது அப்பதான். அப்ப உடையார்பாளையம் ஜமீன் தான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினது. இவன் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணினான்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுத்தி இருக்கிற நிலத்துல வர விவசாயம் முழுக்க லாபத்துல முழுக்க மடத்துக்கு திருப்பி விட்டுட்டான். ஒரு 150 வருஷம் மடம் அந்த அந்த வருமானத்துலதான் நடந்தது. அப்படிங்கிறத எடுத்து ஆச்சாரியால் படிச்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா சிவ சொத்து குலநாசமாச்சேன்னு.
அதனால தானே முஸ்லீம் கண்ட்ரிலாம் நாசமா போயிடும் பாருங்க. சோமநாத சொத்தெல்லாம் சும்மா விட்டுருமா என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நிர்மூலமா போயிடும். ஏன்னா சிவ சொத்து குலநாசம். எத்தனை கோவிலை கொள்ளையடிச்சு கொண்டு போனேன், அந்த சொத்தெல்லாம் சும்மா எவன் கொண்டு போனாலும் ஒரு தேசம் கூட உருப்பட. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறது பிரிட்டிஷ், இன்னைக்கு பிச்சை எடுக்கிறது. இந்த கோவிலூர் வைரம்ங்கிறது ரங்கநாதர் கண்ணுல உள்ள வைரம். அது ரெண்டு உண்டு, இன்னொன்னு எங்க இருக்குன்னு புரியல. அதெல்லாம் அவனோடதெல்லாம் கிடையாது. ரங்கநாதர் கண்ணுல 2 வைரம் உண்டு. இதெல்லாம் பதிவேட்டில் இருக்கு. ரங்கநாதரோட நகையை குறிச்சக்கூடிய செப்பேட்டில் இருக்கு. அது அன்வேல்யூபிளானது, வேல்யூ சொல்ல முடியாத வைரம். அது மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லலாம், நிறைய இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்னா பேசிட்டே போயிடும். இந்த சொத்தை எடுத்ததுக்கு பரிகாரம் என்ன பண்றதுங்கிறது அண்ணாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அண்ணாபிஷேகம் பண்ணி ஆரம்பிச்சு, அந்த அண்ணாபிஷேகமும் பூர்ணமா பண்ணி அதை 5 பாகமா பிரிச்சு, மேல் பாகத்தை தேவதைகளுக்கு, அடுத்த பாகத்தை மனிதர்களுக்கு, அடுத்த பாகத்தை கால்நடைகளுக்கு, அடுத்த பாகத்தை மரஞ்செடி கொடிகள் நீர்ல உள்ள பிராணிகளுக்கு, அடுத்த பாகத்தை பூமியில புதைக்கிறதுன்னு 5 வகையா அந்த தானத்தை பண்ணி இப்படிலாம் நடந்தது. அந்த பானத்தை பார்க்கும்போது, இப்ப சாலக்கிராமம் கொண்டு காமிச்சா ஒரு மாவி, பொதுவா சாலக்கிராமத்தை பார்த்தாலே இது இன்னும் சுவாமின்னு சொல்லலாம். அந்த விஷயம் நாலெட்ஜ் உள்ளவாளுக்கு இது அயக்ரீவர், இவர் வராகர், இவர் ராமர், இது சீதாராமர், இது சந்தான கோபாலம், இது ராஜகோபாலம், இது வேணுகோபாலம், இது ருக்மிணி சத்யபாமர், எல்லாம் சொல்லலாம். பானத்திலேயே தெரியும். லட்சுமணரோட உள்ள ராமரும் இருப்பார், சீதையோட உள்ள ராமரும் இருப்பார். லட்சுமணரோட உள்ள ராமருக்கு பானத்துல இந்த பக்கம் ஒரு ஓட்டம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஓட்டம் இருக்கும், நடுப்புல ஒரு ஓட்டம் இருக்கும். நரசிம்மத்தை பார்த்தா அப்படி ஆணு ஓட்டம், வாயை திறந்து நரசிம்மம் மாதிரியே இருக்கும். ஹயக்ரீவரை பார்த்தா குதிரை மாதிரியே இருக்கும் முகம். மத்ஸ்யாவதாரத்தை பார்த்தா மீன் மாதிரியே இருக்கும் அந்த பானம். அது மாதிரி சாலக்கிராமம் அது மாதிரி பானத்துல சொல்ல முடியும். பானத்துல சாந்தமான ஸ்வரூபங்கள் முழுக்க பானமா இருக்கு. கோரமான வடிவங்கள்ங்கிறது வீரபத்ரர், பைரவர், கால பைரவர், இப்ப சொன்னேனே அதெல்லாம். இது புராணம். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, கோரம்ங்கிற வார்த்தையை சொல்லும் போது பரமேஸ்வரன் ருத்ரன் அப்படின்னா யாருன்னா அக்னிதான். ருத்ரோபா ஏஷா யத் அக்னி தஸ்யைதே தனுவோ கோராண்யா சிவான்யா யச்சத ருத்ரி. இப்ப சொன்னேன் பாருங்க, அக்னிதான் சிவபெருமான், சிவபெருமான் தான் அக்னி. இதெல்லாம் தத்துவ ரீதியா சாஸ்திரங்கள்ல பிரமாணமா உள்ள விஷயம். இது அத அக்னி சப்தம் தேவதைகளை குறிக்கிறமா, பிரத்யேகமா சிவபெருமான குறிக்குமா அப்படிங்கிற வியாக்கியானத்துக்கு பாஸ்கராச்சாரியாலும் பட்டபாஸ்கரும் சரி, சாயனாச்சாரியாலும் சரி வியாக்கியானம் பண்ணும்போது எந்தெந்த பிரகரணத்துல எந்த தேவதையை பத்தி சொல்றதோ அந்த தேவதையை அப்ப குறிக்கும். பொதுவா அக்னி சப்தம் வந்ததுன்னா சிவபெருமான தான் குறிக்கும் அப்படின்னு இந்த வியாக்கியானத்துல எடுத்திருக்கா. இப்ப கோரமான வடிவம்னா என்ன அப்படிங்கிறத வேதமே சொல்றது. இந்த அக்னியினாலதான் நல்லது நடக்கும், கெடுதலும் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? அது இந்த பிரபஞ்சம் உண்டாரத்தே எப்படி உண்டாச்சு? இந்த பூமி என்னவா இருந்து பூமியா இருக்கு? நெருப்பா இருந்துதான் பூமியா இருந்தது. நம்ம சாஸ்திரமே அப்படிதான் சொல்றது. அக்னே ராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய அப்படிங்கிறதும் நெருப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் பரிணாமத்துல ஜலமா மாறுறது அப்படிங்கிறது. அந்த நெருப்புக்கு கோரமான வடிவம் எதுன்னா சுச்ச திருஷ்ணாச்சா அஸ்னுச்சா நாஹுதிஷ்சா அசனயாச்ச பிபாசாச்சா சேதிஷ்சா மதிஷ்சா ஏதாஸ்தே அக்னே கோராஸ்தனுவஹா அப்படிங்கிறது வேதம். பெரும் பஞ்சம், பெரும் பட்னி, பெரும் விபத்து, பெரும் பூகம்பம், பெரும் மழை, பெரும் காற்று, பெரும் வியாதி, கொத்து கொத்தா ஜனங்கள் மடிக்கிற பத்தில. இப்ப ஒத்தன் செத்தான் 2 பேர் செத்தான்னா ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லலாம். 2.5 லட்சம் பேர் பெட்டா சுனாமியில அப்படின்னா 2.5 லட்சம் பேருக்கு ஜாதகம் சரியில்லையா? எப்படி சொல்றது? நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்லலாமா? அவன் என்ன பாவம் பண்ணினானோ பேட்டான்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? மிலிட்ரியில பாரத தேசத்துக்காக 1000 பேர் உயிரை விட்டான்னா இவன் என்ன பாவம் பண்ணினானோ உயிரை விட்டான்னு சொல்லலாமா? சொன்னாலே பாவம் இல்லையா? அது
சந்நியாசி வேதாந்திக்கு எப்படி மோட்சமோ அது மாதிரி யுத்தத்துல தேசத்துக்காக உயிரை விடுறவன் துவாவிமோ புருஷோ வியாக்ரோ சூரிய மண்டல பேதினவ் அப்படிங்கிறது மகாபாரதம். எல்லா உயிர்களும் பிறந்து சூரியனுக்குள்ள பேட்டு பேட்டு வரும். சூரியனையும் தாண்டி பிறந்துன்னு போறவர்கள் ரெண்டே பேர்கள் தான். யாருன்னா ஒன்னு பரிவுராஜக சன்னியாசி, இன்னொன்னு யுத்தத்துல உயிரை விடுறவன், நாட்டுக்காக உயிரை விடுற மிலிட்டரி மேன். அவனுக்கு மறுபிறவி கிடையாது. சூரியனையும் பிளந்துன்னு மேல போறானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப அதை நம்ம கொத்தாவடியத்தை எப்படி சொல்ல முடியும்? அப்ப வேற ஏதோ விஷயம் இருக்கு. அது மன்யு கோபம்ங்கிறது, அது அக்னியோட கோப வடிவம். அதுக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். அந்த கோபத்தை சமணம் பண்றதுக்கு தான் அதிருத்ர மண்ணுன்னு சொல்லுவா. சுனாமி வந்ததோனோ மெட்ராஸ்ல எல்லாருக்கும் சுனாமி வந்தது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. சத்யசாய் பாபா திருவான்மியூர்ல அதிருத்ரம் பண்ணாரு, அது தெரியுமா உங்களுக்குலாம்? சத்யசாய் பாபா டிவோட்டிஸ்க்குலாம் தெரியும். சுனாமி முடிஞ்ச கையோட 10 நாள்ல சத்யசாய் பாபா 10 நாள்லயோ ஒரு மாசத்துலயோ அதிருத்ரம் பண்ணார். ஏன்னா இது மாதிரி உட்பாதங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா கோபம்னு அர்த்தம், தெய்வ கோபம்னு அர்த்தம். அந்த தெய்வ கோபத்தை சமணப்படுத்தணும். எப்ப ஏன்னா உலகத்துல உள்ள எந்த ஜீவராசிகளும் அதனுடைய எல்லை கோட்டை தாண்டது கிடையாது. மனிதன் தான் தானும் கெட்டு உலகத்தையும் கெடுத்து சமூகத்தையும் கெடுக்கிறான். என்னால பூமிக்கு ஒரு கெடுதல் கிடையாது, என்னால காற்றுக்கு ஒரு கெடுதல் கிடையாது, என்னால ஜலத்துக்கு ஒரு கெடுதல் கிடையாது, என்னால ஆகாசத்துக்கு ஒரு கெடுதல் கிடையாதுன்னு தான் மற்ற மிருகங்கள்லாம் வாழறது. நாம நாசம் பண்ணிட்டோமே, சாயப்பற்றையெல்லாம் வச்சு நாசம் பண்ணிட்டோமே. ஒரு இடத்துல பூமியை தோண்ட முடியாது, எங்க தோண்டினாலும் விஷம். அப்ப இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும் சரியாறது? எத்தனை மலையை உடைச்சி, எத்தனை ஆத்த நோண்டி நிர்மூலமா பண்ணி, மகாபாபிகள். இவனுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. இதெல்லாம் எத்தனை ஜென்மாவோ புழுத்து செத்து போவான், எத்தனை ஜென்மாவோ கஷ்டப்படுவான். ஏன்னா ஜீவாதாரத்தை கெடுக்கிறான் இவெல்லாம். நீ மணல நோன்றேங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரிகிறது. எத்தனை உயிரினங்கள் அதை ஆதாரமா வச்சு வாழறது. நீ காத்த மாசுபடுத்தினா எத்தனை உயிரினங்கள் கெட்டு போகும். எத்தனை கோடிக்கணக்கான ஒரு சின்ன ரவாவை வாங்கி 1/2 கிலோவை வாங்கி ஒரு டப்பால மூடி வச்சு 4 மாசம் கழிச்சு திறந்தா ஆயிரக்கணக்கான உயிர் இருக்கு அதுல. ஒரு சின்ன 1/2 கிலோ ரவால். இந்த உயிர்லாம் எங்கேருந்து வந்தது? இது மாதிரி பிரபஞ்சம் முழுக்க எத்தனை உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்களோட வாழ்வாதாரத்தை நாம் கெடுத்தோம்னா அதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா? அதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது, பிராயச்சித்தமே கிடையாது. அதெல்லாம் அந்த கோபம், அந்த கோபத்துக்கு தான் இது மாதிரி பஞ்சபூதங்கள். நீ ஆட்டம் போடுறியா, ஒன்ன கலப்பி விடுறேன் பார் பகவான். ஒன்ன அப்படி பூமியை ஒரு ஆட்டம் ஆடினா இப்ப என்னாச்சு? மியான்மர்ல தரமட்டமா படுது. காத்து ஒண்ணு கிளம்பினா ஏதோ ஒரு ஊர்ல சைனால 50 கிலோக்கு கீழே உள்ளவா ரோட்டுக்கு வராது கொண்டாவும். ஏன்னா அடிக்கிற காத்துல நீ அடிச்சுட்டு போயிடுவ அப்படிங்கிறான். நான் எனக்கு சிரிப்பா இருந்தது அந்த கேட்ட உடனே, அந்த நியூஸை கேட்ட உடனே. நான் பொதுவா எப்படின்னா ராத்திரி 9 மணிக்கு மேல நியூஸ் பார்ப்பேன் எப்போதுமே, அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக. நான் நாளைக்கு கதை சொல்றதே எனக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு பேச முடியும். என்னால் வம்புக்காக பார்க்கறது இல்லை, அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக பார்ப்பேன். அப்ப 50 கிலோவுக்கு குறைச்சலா உள்ளவா ரோடுக்கு வராதிங்க ஒன்னு ஆகும். ஏன்னா சூறாவளி காத்து அடிச்சுட்டே இருக்கு, ஒன்னும் பண்ண முடியும் உன்னால. அப்ப இந்த கோபங்கள்லாம் தனியறதுக்கு தான் எச்சத ருத்ரியன் ஜுஹோதி. இப்ப மகாருத்ரம் பண்றா பத்தியெல்லாம் அதுக்குதான் சதருத்ரியம்னு பேரு. இந்த சதருத்ரியத்தை பண்ணினா அந்த கோபமான உடம்பானது சாந்தமாயிடும். எய்வாஸ்ய கோரா தனூஹு தாந்தேன சமயதி. அந்த கோரமான உடம்பு சாந்தமான உடனே அந்த பகவான்கிட்ட நமக்கு பிரார்த்திக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கலாம். பகவான் ரொம்ப சந்துஷ்டியா பூர்ணமா பிரீத்தியா இருக்கா. 111 தடவை அல்லது 121 தடவை அல்லது 1331 தடவை அல்லது 14300 தடவை 11 தடவை சொன்னா ருத்ரம், 121 தடவை சொன்னா ருத்ர ஏகாதசினி, 1331 தடவை சொன்னா மகாருத்ரம், 14300 தடவை சொன்னா அதிருத்ரம்
அப்படின்னு பெயர் இதுக்கு. சொன்ன உடனே பகவான் சாந்தமாயிடுவா. உனக்கு என்ன உண்டோ பிரார்த்திச்சுக்கோன்னா. இப்ப சொல்றேன். இப்ப நான் ருத்ரன் சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்துட்டார். உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்றார். உங்களால எத்தனை கேட்க முடியும்? எத்தனை கேட்க முடியும்? எத்தனை பொருள் வேணும்னு கேட்க முடியும்? கிடுகிடுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு 5 சொல்லலாம், 6 சொல்லலாம், 10 சொல்லலாம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. 370 பிரார்த்தனையை சொல்றது. 370 சாமா எனக்கு வேணும் அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதுக்குதான் சமகம்னு பேர். வாஜஸ்டமே பிரசவஸ்டமே பிரயதிஷ்டமே பிரசிதிஷ்டமே தீதிஷ்டமே கிருதுஷ்டமே ஸ்வரஸ்டமே ஸ்லோகஸ்டமே ஸ்ராவஸ்டமே ஸ்ருதிஷ்டமே ஜோதிஷ்டமே சுவஸ்டமே பிராணஸ்டமே பாடஸ்டமே வியானஸ்டமே சுச்சமே சித்தஞ்ச ஆதீதஞ்சமே வாக்சமே மனஸ்டமே சக்ஷுஷ்டமே ஸ்ரோத்ரஞ்சமே தக்ஷஸ்டமே பலஞ்சமே ஓஜஸ்டமே சகஸ்டமே ஆயுஷ்டமே ஜராசன ஆத்மாச்சமே தனுஷ்டமே சர்மச்சமே வர்மச்சமேங்கானிச்சமே ஸ்தானிச்சமே பருகும்ஷிச்சமே சரீராணிச்சமே. இது முதல் அனுபாகம். இதுல என்னென்ன கேட்கறதுன்னு சொல்றேன். அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே. கல்லு வேணும் மண்ணு வேணுங்கிறது. ஏன்னா அந்த பாவிகள்லாம் சொல்லி எல்லாத்தையும் வித்துருவான், கிடைக்காது பின்னாடி பரப்போங்கிறது தெரியும் போல இருக்கு வேதத்துக்கு. அதனால எனக்கு கல்லு வேணும், மண்ணு வேணும். மாஷாஷ்டமே திலாஷ்டமே முத்காஷ்டமே. உளுந்து வேணும், எள்ளு வேணும், பயறு வேணும். சுகஞ்சமே சயனஞ்சமே. சுகமா இருக்கணும், படுத்துக்கிறதுக்கு நல்ல இடம் வேணும். தூக்கம் வரணுங்கிறது. நல்ல தூக்கம் வேணும்னு கேட்கறது. நல்ல புத்திசாலித்தனம் மதிஷ்டமே. நல்ல புத்திசாலித்தனம் வேணும்னு கேட்டுவிட்டு பின்னாடியே சுமதிஷ்டமேங்கிறது. புத்திசாலித்தனம் வேணுங்கிறது மதிஷ்டமே. சுமதிஷ்டமேன்னு ஏன் சொல்லுவானே? நல்ல புத்திசாலித்தனம்னு. ஏன்னா புத்திசாலியா இருந்து கிரிமினலா இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? இந்த புத்தியையே அயோக்கியத்தனத்துக்கு உபயோகப்படுத்துறவன் எத்தனை பேர் இருக்கா? அப்ப புத்திசாலித்தனம்னா எது புத்திசாலித்தனம்? ஒருத்தரை ஏமாத்தி 10 ரூபாய் சம்பாதிக்கிறமே அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லை. பகவான வழிபடுற புத்திக்கு தான் புத்தின்னு பேர். வாட் ஆர் men better than sheep or goats? வாட் ஆர் men better than sheep or goats? உங்க பாடத்துல வர்றதுதான். ஆர்த்தருங்கிற ஒரு ராஜா கேட்கலாம், மனிதர்கள் எதனால ஆட்டையும் செம்மறியாட்டையும் விட உயர்ந்தவர்கள்? That nourish a blind life within the brain if they knowing God அப்படின்னு மேல வரும். அதுல நான் எனக்கு படிக்காததுனால பெருசா அது வெற்றி பண்ணதுதான். அது உடனே இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்காருன்னு நினைக்க வேண்டாம். ஒன்னாவது கூட நான் ஸ்கூல் போனது கிடையாது. பட்லர் இங்கிலீஷ் தான் நான் பேசுறது. ஆனா அது ஒரு விஷயம் என்னன்னா, அது புத்தி இருந்தும் புத்தி இல்லாததுதான். ஏதாவது ஒரு மிருகம் வந்து கோவில்லவே பகவானை வணங்கினதுன்னு உண்டா? பகவானை வணங்குறதுனாலதான் மனிதன் உயர்ந்தவன். பெட்டர் தன் ஷீப் ஆர் கோட்ஸ்ங்கிறது இஃப் தே நோவிங் காட். பகவானை வணங்குறதுனாலதான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அது மாதிரி பகவானை வணங்குற புத்திக்கு தான் புத்தின்னு பேர். அதனால மதிஷ்டமே சுமதிஷ்டமே. இது மேல பிரார்த்தனை. இங்க மன்னியும்னா கோபம். கோபம்னா இப்ப என்னன்னு சொல்லிட்டேன். பெரிய ஆபத்துகள்லாம் வரதே அதுக்கெல்லாம் கோபம் பேர். அதனால பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். ருத்ரமன்யவே உதோத இஷவே நமஹ. உன்னோட வில்லுக்கு நமஸ்காரம் தான். தன்வனே பாகுப்யா முததே நமஹ. வில்லு பானம். ஒரு கையில வில்லு, ஒரு கையில பானம். பரமேஸ்வரனுக்கு பிரசித்தம் சூலபாணின்னு தான். சூலபாணியா தான். இப்ப நேற்றுக்கு கூட இந்த பூஜை பண்றவர் சூலபாணியா தானே போட்டிருந்தார். ஆனா வேதம் சொல்லும் போது அப்படி சொல்லார். அதுல வேதத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதுக்காக சொல்றேன். பிள்ளையாருக்கு என்ன பெயர் வேதத்துல? பிள்ளையாருன்னு சொல்றோமோ, அவருக்கு என்ன பெயர்? கணபதினா குரூப் மேனேஜர்னு அர்த்தம். ஒரிஜினல் பெயர் மேனேஜர்னா அதே அவரோட பெயரை பிரம்மணஸ்பதினு பேரு. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதி ஆனஸ்ருண்வன் நோதிபிஸ்ஸீத சாதனம் அப்படிங்கிறமோ.
அது மாதிரி நான் அடுத்தது கேட்கிறேன். இந்த கிருபானந்த வாரியார் அப்படிதான் கேட்டுட்டு இப்படி ஒரு பழம் வச்சிருப்பார், ஒரு குழந்தைய கேட்டுட்டு இப்படி தூக்கி கொடுப்பார், இப்படி போடுவார். ஏன்னா அந்த நாலெட்ஜை வளர்க்கணுங்கிறதுக்காக. முருகனோட வாகனம் எது? ஆடு. கரெக்டா சொல்றேன், ஆடுதான் வாகனம். முருகனோட வாகனம் மயில் கிடையாது, ஆடுதான் முருகனுக்குள்ள ஒரிஜினல் வாகனம். ஏன்னா அக்னியோட ஸ்வரூபம். அக்னயே அஜவாகனாய சாங்காய சாயுகாய சக்தி பரிவாகனாய உமா மகேஸ்வர பார்ஷதாய நமஹ அப்படின்னு சொல்றோமோ நம்ம மகன்யாசத்துல. அஜவாகனாய ஆடுதான் முருகனோட வாகனம்ங்கிறது. இது மாதிரி பரமேஸ்வரன் தான் வில்லாளி தான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனோட இதுதான் உலகத்திலேயே பெரிய வில்லாளி யாருன்னா பரமேஸ்வரன் தான். அது 3 பேர் அந்த வில்லாளியில கிரேடு புகழ் பெற்றவர்கள். சிவபெருமான், ராமர், அர்ஜுனன். இந்த 3 பேர்ல இப்படி போகும். கீழ் அர்ஜுனன், நடுப்புல ராமர், மேல யாருன்னா சிவபெருமான் தான். நீங்க சிவபக்தர் அதனால அப்படி சொல்றேன்லான்னா அப்படி சொல்லல. 2 உதாரணம் சொல்றேன். ராமாயணம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்ன மட்டும் படிச்சுட்டு கதை சொல்ல வந்தவா இல்லை நாங்கெல்லாம். ஒரு மொழியில உள்ள ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு வரவா இல்லை. வேதம், இதிகாசம், புராணம், சாஸ்திரம், தமிழ், தேவாரம், திருப்புகழ் இத்தனையும் படிச்சுட்டு தான் கதை சொல்ல வருவோம் நாங்க. அதனால நீங்க இத சொல்லி அதை இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல பின்னாடி மூல சைன்யத்தை அனுப்புறான் ராவணன். கடைசியில ரிசர்வ் போலீஸ்ன்னு சொல்றா பத்தியில, அது மாதிரி மூல சைன்யம்னு ஒண்ணு அனுப்புறான். அப்ப பகவான் என்ன பண்றார், சம்மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு அப்ப யாரையுமே யுத்தம் பண்ண வேண்டான்னுட்டார். லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் எல்லாரையும் உட்கார்ந்து போட்டார். நான் பார்த்துக்கிறேன் ராமன். பார்த்தா வந்துட்டே இருக்கு மூல சைன்யம். கவுண்டிங்கே பண்ண முடியல, கோடிக்கணக்கா இருக்கு. அத்தனை பேரையும் ராமரே எதிர்கொள்றார். எப்படி எதிர்கொள்றாருன்னா, எத்தனை பேர் இருக்காரோ அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒரு ராமர் இருக்கா. கிருகிருத்து படுத்து லக்ஷ்மணனுக்கு, சுக்ரீவனுக்கு, ஆஞ்சநேயருக்குலாம் கிருகிருத்து படுத்து அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு கடைசியில ஒரு பாறாங்கல் மேல பகவான் இப்படி உட்காந்து இப்படி வில்ல தொட்டா எல்லாரும் நடுங்கறா. கிட்டக்க வரத்துக்கே இத்தனை நேரம் நடந்த யுத்தத்தை பார்த்துட்டு நடுங்கறா. வான்னா பகவான், இது என்ன ஸ்வரூபம்னு கேட்டான் சுக்ரீவன். இத்தனை நாள் இப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லையே, இத்தனை கோடி பேருக்கு இத்தனை ராமர் எப்படி வந்தார்னு கேட்டான். இதுக்கு சம்மோகனாஸ்திரம்னு பேரு. இது 2 பேருக்கு தான் தெரியும். மமவா திரியம்பகஸ்யவான், எனக்கு தெரியும், பரமேஸ்வரனுக்கு தெரியும், 3வதா இன்னொருத்தருக்கு தெரியாது இந்த யுத்த டெக்னிக்கு அப்படின்னு பகவான் சொல்றான். இது ஒண்ணா. இவருக்கு எப்படி தெரியும்னா அந்த ரூட்டு வேற. அதை நான் இப்ப சொன்னேன்னா மணி ஆயிடுத்து, எனக்கு டைம் இல்லை. இவருக்கு எப்படி வந்தது ராமருக்குங்கிறது. அடுத்தது மகாபாரதத்துக்கு வருவோம். மகாபாரதத்துல பாஞ்சாலி சுயம்பரம் நடக்கிறது பத்தியில. அந்த சுயம்பரம் நடக்கும் போது அந்த வில்லை இழுத்து மேல ஒரு சக்கரம் சுத்தும், அதை தாண்டி ஒரு மீன் இருக்கும், கீழே தாம்பாளத்துல ஒரு ஜலம் இருக்கும், கீழே பார்த்துட்டு மேல அதை அடிக்கணும். அடிச்ச அந்த மீனை தள்ளுறவாளுக்கு தான் பாஞ்சாலின்னு துருபதராஜன் டிக்ளேர் பண்ணியிருக்கான். எல்லாரும் வந்தவாளுக்கு அந்த வில்லையே கட்ட முடியல. அப்படி கர்ணன் கட்டிட்டான். கட்டி கையில தூக்குற சமயத்துல திரௌபதி சத்தம் போட்டுட்டா, சூதபுத்திரனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இவன் தேரோட்டி மகன், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனாலதான் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி திரௌபதி மேல கர்ணனுக்கு. பாரதம் முழுக்க அதை காமிச்சுட்டே வருவான் திரௌபதிட்ட. அவன் அண்ணன் போயிட்டான். அப்புறம் வந்தவாள்லாம் தோத்து போயிட்டான். அப்புறம் இவன் கேட்டான், துருபதராஜன் இந்த சபையில வீரர்களே இல்லையான்னா. பக்கத்துல சாத்தியக்கின்னு இருந்தான் பகவான் பக்கத்துல. அவன் யாதவ சேனாதிபதி. அவன் காலரியில பார்வையாளர்கள் லிஸ்ட்ல உட்கார்ந்துருக்கா. பகவான், பலராமர், இவாள்லாம் சத்திரியா போட்டியில கலந்துக்க வந்த சத்திரியா ஒரு குரூப்பா உட்கார்ந்துருக்கா. பார்க்க வந்த சத்திரியா ஒரு குரூப்பா உட்கார்ந்துருக்கா. இதை தவிர பொதுமக்கள் வரிசையில பிராமண வேஷத்துல பஞ்சபாண்டவா உட்கார்ந்துருக்கா.
இந்த சந்தர்ப்பத்துல சாத்திக்கு ஏந்துன உடனே பகவான் சொன்னார் பேசாம இருந்தார். ஏன்னு கேட்டான், நம்மளை அவமானப்படுத்துறான் அவன் திருஷ்டத்யும்னன் வீரர்களே இல்லையான்னு இங்க வர்றா, அவன் சொல்றது நம்மளை குறி வச்சு இல்லடா, எவன் வெளியில வரணுமோ அவன் வரணும்னா. ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு யார் கோபப்படணுமோ ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் இந்த இன்னைக்கு ஒரு பிரச்சனையை மறக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கலப்பி விடுறாம டிவில எல்லாம், இந்த டெக்னிக் எல்லாம் அப்பையிலேருந்தே உண்டு. அப்பையிலேருந்தே உண்டு. சிசுபாலன் கண்ணாமனான்னு வச்சான் கிருஷ்ணரை. இப்படி வச்சிருந்தே வந்தவன் பீஷ்மத்தை வந்துட்டான். பீஷ்மத்தை வந்து நீ ஒரு சத்திரிய நாடா பீஷ்மா, ஒரு யாதவனை போய் முதல் மரியாதை பண்ணணும்னு தர்மபுத்திரன் சொல்றான், நீ அதுக்கு மண்டையாற்ற, நீ வீர சத்திரியனா அப்படின்னு அவன் கேட்கறத பீமன் எழுந்துட்டு உன் மண்டையை உடைச்சிருவேன்னு கிளம்பினான். உடனே பீஷ்மன் என்ன பண்ணார், பீமன் கையை பிடிச்சார், உட்கார்றான். ஏன் நான் இவன் மண்டையை உடைக்கிறதுக்கு ஆள் நாம் இல்லடா, அதுக்குன்னு பிறந்தவன் தான்டா கிருஷ்ணன், இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு சிசுபாலான்னா என்னன்னா, பூஜை பண்ணியானவன் தர்மபுத்திரன், பூஜையை ஏத்துண்டவன் கிருஷ்ணன், நீ நிஜமாவே வீரனா இருந்தா பூஜை ஏத்துண்ட கிருஷ்ணன் போடான்னாரு. அங்க போடா, என்ன எங்கிட்ட ஏண்டா வர அப்படின்னு உடனே அவன் கிருஷ்ணன் பக்கம் திருப்பி விட்டதே அவர் தான். அப்புறம் பகவான் சக்கரத்தை எடுத்து அவனை வதம் பண்ணினார். அது மாதிரி இந்த சாத்திகிய பேசாம இந்த வார்த்தையை கேட்டு கோவப்பட வேண்டியவன் வேற ஒருத்தம். இந்த வீரர்களே இல்லையா அப்படின்னு நம்ம 2 தடவை கேட்ட உடனே இந்த ஐயர் வரிசையில உட்கார்ந்து இருக்காளா பஞ்சபாண்டவா, படார்னு ஒரு ஐயர் துள்ளி குதிச்சு முன்னாடி வந்துட்டார். நான் இருக்கேன். யாரு? அர்ஜுனன். பிராமண வேஷம் போட்டிருக்கிற அர்ஜுனன். ஏதத்தவ பிராமணான இத வந்து சத்திரியன் தான் தொடணுமா பிராமணனும் தொடலாமான்னு கேட்ட. அந்த வார்த்தையை கேட்ட விதத்திலேயே அவன் பிராமணன் இல்லைன்னு தெரியறதுன்னா, பிராமணன் இருந்தா எப்படி கேட்டிருப்பான், நாங்களும் சொல்லாமதே அப்படின்னு கேட்டிருப்பான். இத பிராமண சத்திரியன் தான் தொடணுமா பிராமணனும் தொடலாமா அப்படின்னு கேட்டதுல அவன் சத்திரியன்னு தெரியறது. அவன் அப்படி வில்ல எடுக்கும் போது என்ன பண்ணினான்ங்கிறது விஷயம். இப்படி வில்ல எடுத்துட்டு சிரசா திரியம்பகம் நமாமி அப்படிங்கிறார் வியாசர். பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு பானத்தை விட்டான். ஏன்னா அந்த வில்லுன்னு தொட்டுட்டா எல்லாரும் முதல் நமஸ்காரம் பண்ண வேண்டியது சிவபெருமானுக்கு தான். சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாக்கம்னு பேர், ராமபிரானுடைய வில்லுக்கு கோதண்டம்னு பேர், அர்ஜுனுடைய வில்லுக்கு காண்டீவம்னு பேர், பாக்கி எல்லாருடைய வில்லுக்கு வில்லுன்னு தான் பேர். இந்த ஒரு காமெடி, ஒருத்தராத்துல நாய் வளர்த்தா. இந்த நாய்க்கு என்ன பேருன்னா நாய்க்கு தான் பேருனாலும் என்ன இப்படி சொல்றேன்னா, ஏன் அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுன்னு சிரமப்படணுமான்னா நாயன்னு கூப்பிட. அது மாதிரி இங்க மத்தவா வில்லுக்கெல்லாம் வில்லுன்னு தான் பெயர், இதுக்கு மட்டும் பினாகம் காண்டீவம் கோதண்டம் காண்டீவம் அப்படின்னு பேர். ஆச்சர பினாகம் விப்ரதாகஹி அப்படின்னு வேதமே பின்னாடி சொல்ல போறது. இது வார்த்தை. ஆனா ஒரிஜினலா பரமேஸ்வரனுடைய வில்லுன்னா என்ன தெரியுமா, மேரு தண்டம். நம்ம முதுகுல ஸ்பேனல் கார்டு இருக்கு பத்தியில, இது மாதிரி இந்த கேலக்சிக்கு ஒரு ஸ்பேனல் கார்டு இருக்கு. நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இந்த ஸ்பேனல் கார்டுல கனெக்ட் ஆகிருக்கோ அது மாதிரி இந்த கேலக்சி முழுக்க அந்த வேறு சுரூபமான ஸ்வர்ண வடிவமா இருக்கும். அது தங்க ரேக்கா இருக்கும், கோல்டு கலர்ல பிரகாசிக்கும். அதுதான் பரமேஸ்வரனுடைய வில்லு அப்படின்னா. அது நமஸ்தே அஸ்து தன்வனே, அந்த வில்லுக்கு நமஸ்காரம். ஈஷவே பானம் விஷ்ணு, அந்த வில்ல கற்ற கயறு ஆதிசேஷன். இதெல்லாம் வந்து திரிபுரா ரகசியத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். சிவபுராணத்துல பகவான் திரிபுர சம்ஹாரம் பண்ண கிளம்பினான்னு ஒரு சரித்திரம் உண்டு. 8 வீரட்டான கஷேத்திரத்துல திருவதிகைன்னு ஒரு கஷேத்திரம். வீரஸ்தானம்ங்கிறது தான் வீரட்டானம்ங்கிறது. அதுல திருவதிகைன்னு ஒரு கஷேத்திரம். அப்பர் சுவாமிகளுடைய அக்கா திலகவதி அந்த ஊர்ல தான்
உழவார பணி பண்ணியிருந்தார். அப்பர் சுவாமிகள் முதல் பதிகம் பாடினது கூற்றாயிலவாறு விளக்ககளிங்கிறத பாடினது திருவதியில தான். அந்த ஊர்ல பகவானுக்கு என்ன பெயர் அப்படின்னா திரிபுர சம்ஹார மூர்த்தின்னு பெயர். அங்க உள்ள பெருமாள் கோவில் உண்டு அந்த ஊர்ல. அந்த பெருமாளுக்கு என்ன பெயர்? சரநாராயணன்னு பேர். சரம்னா அம்புன்னு அர்த்தம். அங்க சிவபெருமானுடைய அம்பா இருக்கிறது நாராயணன், வில்லா இருக்கிறது மேரு. மேரு கேலக்சியில நடுப்புல இருக்கிற ஆதாரமா இருக்கிறது. ஆதிசேஷன் தான் கயரா இருக்கிறது. தேரா இருக்கிறது பூமி. 4 குதிரையா இருக்கிறது வேதம். தேரோட்டியா இருக்கிறது பிரம்மா. இப்படி தேருக்கு இத்தனை லட்சணங்கள் உண்டு. அந்த வில்லுக்கும் அம்புக்கும் நமஸ்காரம். யாதயுஷு சிவதமா சிவம் பபூவ தேதனு சிவாச்சரவ்யா யாதவதயா நோருத்ரமிருடயா. பரமேஸ்வரா, அந்த இந்த பானமும் இந்த தனுஷும் வில்லும் இருக்கு, இது எங்களுக்கு எப்போதும் சிவதமா சிவம் பபூவா, எங்களுக்கு எப்போதும் மங்களத்தையே கொடுக்கிறதா இருக்கணும். எங்களை துன்புறுத்த, ஏன்னா கோராண்யான்னு சொன்ன பத்தியில ஒண்ணு பண்ணினா கூட நமக்கு தாங்க முடியாது அப்படின்னு. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போதும் எங்களுக்கு மங்களத்தை கொடுத்துட்டே இருக்கணும், எங்களுக்கு எப்போதும் க்ஷேமத்தையே கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு. இது பரமேஸ்வரனுடைய கோபத்தை தணிக்கிறதான ஒரு பிரத்யேக மந்திரம். மகாபாரதத்துல இந்த கதையோட சொல்லி முடிச்சுக்கிறேன். மகாபாரதத்துல பாசுபதம் வாங்கறதுக்குன்னு அர்ஜுனன் போனான். பாசுபதாஸ்திரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காட்டு வியாசர் சொல்லி காட்டுல போய் தபஸ் பண்ணினா அவனை கொல்றதுக்காக மூக்கன்னூர் அசுரனை துரியோதனன் கலப்பி விட்டான். அவன் பண்ணி வடிவம் எடுத்துன்னு வந்தான். சிவபெருமான் இந்த அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கிராத ரூபத்துல வரா. கிராதன்னா வேடன். கிராதார்ஜுனியம் அப்படின்னு ஒரு காவியமே இருக்கு. ரகுவம்சம் மாதிரி கிராதார்ஜுனியம்னு ஒரு காவியம். அதை வச்சு படிக்கணும் சமஸ்கிருதத்துல, சிலபஸ் வரா. இவர் கிளம்பும் போது பார்வதி கேட்டா, எங்க கிளம்புறேன்னு. அர்ஜுனனுக்கு கிருபை பண்ற கிளம்புறேன்னா. எங்க போனாலும் நீங்க நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், என்னை விட்டுட்டு ஏன் போறேன்னு கேட்டா. இங்க பாரு, நான் இப்ப வேடர் வேஷம் போட்டுன்னு போறேன், நீ அப்படி போட முடியாது. ஏன்னா நீ ராஜராஜேஸ்வரி, எப்போதும் நீ வைர கிரீட்டம் என்ன, தாட்டங்கம் என்ன, அடிகை என்ன, மூக்குத்தி என்னன்னு பிரகாசிக்கிறவன். எனக்கு வேட வேஷம்னு தனியா போட வேண்டாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே நான் வேடம் தான். பித்தா விரை சூடி பெருமானே அருளாளான்னு தலையில ஜடை, யானத்தோல், பிள்ளித்தோல், அஸ்தி மேல, பிரம்மகபாலம், இதுல என்ன விசேஷமா என்ன வேடன் வேஷம்னு தனியா போட்டுக்கணும். உனக்கு அப்படி கிடையாது. உன்னை போய் அப்படி வேஷம் போடணும்னு நான் சொல்றது சரியாகவும் வராது. உங்களுக்கு அதுதானே ப்ராப்ளம். அப்படி இருந்தாதான் என்னோட வரலாம், அப்பதான் சந்தேகம் வராது. கவலையப்படாதீங்க, ஒரு நிமிஷம் நான் வரத்தான் வருவேன், ஒரு நிமிஷம் நெல்லுங்கோன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு அப்படி பார்க்கறா. அரட்ராயரை அரப்பாவாடையை போட்டுண்டு, பாசிமணி, குத்தூசி, கருகமணி, கையில ஒரு டால்டா டின்னு, ஊசி வாங்கலையோ ஊசின்னு குறைச்சி வேஷத்துல வந்துட்டா பாருங்க. என்னதுன்னு கேட்டான். உங்களோட தான் வரப்போறேன்னா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா. வந்தார், இந்த மூக்கன்கிற அசுரனை பகவான் பானம் போட்டா, அர்ஜுனனும் போட்டா, 2 பேரும் போட்ட உடனே 2 பேருக்குள்ள சண்டை வந்துருத்து. நான் தான் கொண்டேன்னா சிவபெருமானும் அர்ஜுனனும் அடிபுடி சண்டைக்கு ஆரம்பிச்சுட்டா. அடிபுடி சண்டைக்கு ஆரம்பிக்கிறதே சிவபெருமான் அர்ஜுனனுடைய நான் கயத்தை அறுத்து விட்ட உடனே அந்த காண்டீவத்தை வில்ல என்ன பண்ணா, பெரட்டி சிவபெருமான் தலையில வச்சா, ஓங்கி அடி, ஒரு அடி அடிச்சா மண்டை பொழந்து போயிடுது சிவபெருமான். வில்லால் ஒருவன் அடிக்க, உடல் சிலிர்க்க, காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க, கல்லால் ஒருவன் அடிக்க, அந்நேரம் யாரை நினைந்தீரோ ஐயா, தந்தை தாய் இருந்தால் தரணியில் உமக்கின்ற தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. பரமேஸ்வரனை பார்த்து பாடுறான் ஒரு பக்தர். உறவெல்லாம் அடிக்கிறானே பரமேஸ்வரன். அவனை வில்லால் ஒருவன் அடிக்க, கல்லால் ஒருவன் அடிக்க, பெரம்பால் ஒருவன் அடிக்க,
பானம்னு சொன்னேனே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போறேன். சாலக்கிராமத்துல எது வசதினா, சாலக்கிராமம் கல்லாவும் இருக்கும், அதுக்கு சாலக்கிராமம்னு தான் பேரு. அதுல ஒரு ஹோல் இருக்கணும், அதுல ஒரு சக்கரம் இருக்கணும், அதுதான் சிரேஷ்டம். ஹோல் இருந்தா மட்டும் போறாது, அந்த ஹோலுக்குள்ள பார்த்து எல்லாம் ஒரு சக்கரம் இருக்கும், சுதர்சன சக்கரம் இருக்கும், அது இருந்தா ரொம்ப வசதி. அது மாதிரி இந்த பானத்துல எப்படி இருக்கும்னா, இந்த தலையில பார்த்த எல்லாம் ஒரு கோடு இருக்கும், முதுகுல பார்த்தா ஒரு கோடு இருக்கும். பார்த்த பிரகரம் பாண்டிய பிரகரம்னு பேரு. 2 பேர் அடிச்சா பரமேஸ்வரனை, 2 வடு. ஒன்னு அர்ஜுனன் அடிச்சது, இன்னொன்னு பிட்டுக்கு மண் சுமக்கிறதே பாண்டியராஜன் அடிச்சது. இந்த 2மே கோடா இருக்கும் பகவானுக்கு. இன்னைக்கு நான் பூஜை பண்ற சிவன் லிங்கத்துல காமிப்பேன். பிராச்சீனமான சிவலிங்கத்துல இப்ப இந்த விற்கிறதெல்லாம் அங்க கல் எடுத்து பாலிஷ் போட்டு விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் பானத்துல, அது பழைய கால பானத்துல பார்க்கலாம். அப்படி அடிச்ச உடனே பற்று ஒரு சனத்துல சிவபெருமானுக்கு ஆச்சு, கோபி இல்லையா, அர்ஜுனன் மேல பாஞ்சு ஒரு புடி பிடிச்சுட்டா. பிடிச்சா கையால அப்படி பிடிச்ச அழுத்தின உடனே பிண்டம் மாதிரி ஆயிட்டான் அர்ஜுனன். இவனுக்கு அனுகிரகம் பண்ண வந்த இடத்துல பகவான் கோபம் அடைஞ்சுட்டார்ன உடனே இந்த கோபத்தை தணிக்கணுங்கிறதுக்காக தான் வந்தது பார்வதி. பின்னாடி சில மாமா போனா பின்னாடியே மாமி வருவார். ஏன்னா போற இடங்கள்ல சண்டை போட்டுட்டே போகிறவர். ஸ்பீடு பிரேக் மாமி அந்த மாமி மிதிச்சுட்டே வருவா. போடாதீங்க, சண்டை போடாதீங்க, கையை பிடிப்பா, அழுத்துவா, பெசாம இருங்கோ பெசாம இருங்கோ. அது மாதிரி இந்த பார்வதி கூடவே இருப்பல் எப்போதும். ஏன்னா இவர் எப்ப வேணாலும் சண்டை போடுவார்னு தெரியும். அப்ப என்ன பண்றாள், அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு பார்வதி என்ன பண்ணினாள் அப்படின்னு வியாசர் சொல்லும் போது, மனசா யாதைஷு ஸ்ருதிம் ஜஜாப அப்படிங்கிறார். மனசுனால இந்த மந்திரத்துல ஜபம் பண்ணினான். யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுஹோ சிவாசரவ்யா யாதவதயா நோ ருத்ரமிருடயா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய கோபம் தணிஞ்சு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சர்வ மங்களங்களும் உண்டாகணும். ருத்ரத்துல ஆரம்பிச்சு 2 வாக்கியம் தான் சொல்லியிருக்கேனா, அதை விஸ்வநாதன் மாமாட்ட சொல்லிவிட்டேனா. கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும்னு நினைச்சேன்னா அவர் சொல்லிவிட்டாரு. எங்களுக்குமே அந்த எண்ணம் தான், இது போராது, அதனால எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் இந்த ருத்ரத்தை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த ருத்ரத்தை கண்டினியூ பண்ணணும், அவசியம் சொல்லணும். வாழ்நாளில் ஒரு தடவை அதை கேட்கணும் முழுஷா. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பரமேஸ்வரனுடைய கிருபை எப்ப கிடைக்கிறதோ அப்ப திரும்ப சொல்றேன்னா